ட்ரம்ப் வராருன்னு மறைக்கல, மோடி வராருன்னு மறைக்கல, குடியரசுத் தலைவர் வராங்கன்னு மறைக்கல, கவர்னர் வராருன்னு மறைக்கல. யார் வராங்கன்னு மறைச்சாங்க? முதலமைச்சர் வராங்கன்னு மறைச்சாங்க. ஏன் மறைச்சாங்க? முதலமைச்சர் பார்க்க கூடாதுன்னு. பார்த்தா என்ன ஆகும்? அதிகாரிகளுக்கெல்லாம் கேள்வி கேட்பாரு. ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கு, எதுக்காக இதை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேள்வி கேட்பாங்க என்று மறைச்சாங்க. அந்த லேடி சொல்லியிருக்காங்க, இது தமிழ்நாட்டின் பாஜக என்று. ஏன் அப்படி சொன்னாங்கன்னாக்க, குஜராத்ல ட்ரம்ப் வரும்போது கொரோனா காலகட்டத்துல மோடி அவர்கள் அங்க குஜராத்ல ஆளுவது பிஜேபி தான், மாநிலத்திலும் பிஜேபி தான், மத்தியிலும் ஒன்றியத்திலும் பிஜேபி தான் ஆளுது. அப்போ ட்ரம்ப் வரும்போது அந்த குடிசை பகுதிகள் தெரியக்கூடாது என்று திரை கட்டி மறைச்சு வச்சாங்க மோடி அரசாங்கம். ஏன் மறைச்சு வச்சாங்க? ட்ரம்ப்புக்கு அதை பார்த்தா கேவலமா நினைப்பாங்க, இந்தியாவை கேவலமா நினைப்பார்கள் என்று ட்ரம்ப்புக்கு பயந்துகிட்டு மறைச்சு வச்சாங்க. இப்போ அதேதான் இங்க வந்து மறைச்சு வச்சிருக்காங்க, திரை கட்டி மறைச்சிருக்காங்க. எதுக்காக? முதல்வருக்கு பயந்துகிட்டு. ஏன்? பார்த்தா கேட்பாரு, கேள்வி கேட்பாரு, அதிகாரிகளை கண்டிப்பாரு, ஏன் இது இப்படி இருக்குது என்று கண்டிப்பாரு என்று முதல்வருக்கு பயந்து மறைக்கிறாங்க. யாரோ வெளிநாட்டுல இருந்து வர்ற ட்ரம்ப்புக்கு பயந்து மறைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முதல்வர் மிக சரியாக செயல்படுகிறார் என்று அதுக்கு அர்த்தம். அதனால இத பார்த்த உடனே அப்போ நம்ம முதல்வர் எவ்வளவு சரியா செயல்பட்டு இருந்தாக்க முதல்வர் பார்க்க கூடாது என்று அதை திரைக்கட்டி மறைச்சிருப்பாங்க என்று நினைச்சுக்கிட்டு அப்பயே நினைச்சேன், இது அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் திட்டுவாங்க, கேள்வி கேட்பாரு என்று நினைச்சேன். அதே மாதிரி அவர் ரோட் ஷோ போகும்போது அந்த திரை கட்டி மறைச்சத என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுட்டு அதை போய் பார்வையிட்டு இருக்காரு முதல்வர். அதுதான் ஹைலைட். முதல்வர் பார்க்க கூடாதுன்னு மறைச்சத அதையே அவங்க போய் பார்வையிட்டு கட்டாயம் இந்த கால்வாய் தூர் வரும் பணி உடனே பொதுக்குழு முடிஞ்சு சென்னை போன உடனே அறிவிப்பார் என்று நம்பலாம்.